இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இயேசுவின் தழும்புகளாலே என்ற தலைப்பில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். நாம் தொடர்ந்து தியானிக்கிற தலைப்பு, நம் தேவன் நம்மை சுகமாக்குகிறவர், நானோ உங்களை சுகமாக்குகிற தேவன், ஜெகோவா ராஃபா என்ற தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் என்ன சொல்லி இருக்கிறார்? உனக்காக இயேசு, உன் பாவத்திற்காக இயேசு, உன் வியாதிக்காக இயேசு, சகல வியாதிக்காக அவர் பலியை செலுத்தி விட்டார். நாம் இந்த ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. ஏன்? உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அவர் பலி உண்டாய்விட்டது. ஆனால் எல்லாரும் சுகமாகிறார்களா? இல்லை. அதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாமா? எபேசியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, முதலாவது இந்த வசனத்துல நான் உங்களுடைய சிந்தனையை செலுத்த விரும்புகிற வார்த்தை என்ன? நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். நல்லா கேட்கணும். அவருடைய ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. ஆசீர்வதித்து விட்டார். ஆனால் யார் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மக்கள் மாத்திரம்தான் இந்த ஆசீர்வாதத்தை ருசிக்க முடியும். எல்லாருக்கும் இது ஆசீர்வாதம் உண்டாய்விட்டது. ஆனால் கிறிஸ்துவோட சேர்ந்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம் இந்த ஆசீர்வாதம் பலிக்கும், ருசிக்க முடியும் என்று இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிங்களேன், 7 வசனத்தை வாசிக்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனின் பாவம் மன்னிக்கப்பட்டாயிற்று. ஏன் தெரியுமா? அவர்களின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற பலி உண்டாயிற்று. ஆனால் எல்லாரும் இந்த பாவ மன்னிப்பை அனுபவிக்கவில்லை. ஏன் தெரியுமா? இயேசுவுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஆனால் சிலர் மாத்திரம் இதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இதை யோசித்து பாருங்கள். உன் வியாதிக்கு, எல்லா வியாதிக்கும், உன்னுடைய ஆர்த்தரைட்டிஸ்க்கு, உன்னுடைய பிளட் பிரஷருக்கு, உன்னுடைய சக்கர வியாதிக்கு, உன்னுடைய கண்ணுல இருக்க வியாதி, இருதய வியாதிக்கு, உன்னுடைய கேன்சருக்கு, எல்லாத்துக்கும் அவர் சுகத்தை உண்டாக்கிட்டார். கல்வாரியில தழும்புகள் மூலமாக. ஆனால் எல்லாரும் இந்த சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறது இல்லை. அநேக காரணம் இருக்கு ஏன் பெற்றுக்கொள்ளல. முதல்ல இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள் நீ இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதாங்க முதல் படி.
கிறிஸ்துவோடு நீங்க சேர்ந்து இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து விட்டார். நீ கிறிஸ்துவுக்குள் இல்லைன்னா இந்த ஆசீர்வாதம் உனக்கு இல்லை. இது கொடுத்திருந்தாலும் அனுபவிக்க முடியாது. அநேகர் யோசிப்பாங்க, ஐயா நான் ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் நல்ல சபைக்கு போறேன், என் தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும். கிடையாதுங்க. தேவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நீ நல்ல சபை போகிறதினாலே கிடையாது, ஜெபிக்கிறதினாலே கிடையாது, நீ கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்ததுனாலே கிடையாது, உங்க அப்பா பெரிய பிரசங்கியார்னாலே கிடையாது. நீ கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் உனக்கு இந்த ஆசீர்வாதம் புறப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து இருக்கிறார். நிறைய பேர் இந்த இடத்துல யோசிப்பாங்க, ஐயா நீர் அவர் என்னை சுகமாக்கி விட்டார், ஆசீர்வதித்து விட்டாருன்னு சொல்றீங்க, ஏன் என் சரீரத்தில் இன்னும் வியாதி இருக்கு? நல்ல கேள்விங்க, நல்ல கேள்வி. அவர் ஆசீர்வதிச்சிட்டார்னா எனக்கு ஏன் இன்னும் வியாதி இருக்கு என்று நீங்க கேள்வி எழுப்பலாம். அதற்கு எப்படி பதில் கொடுக்கணும்? ஒரு உதாரணத்தின் மூலமாக அந்த பதில் கொடுக்க போகிறேன். வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், 2 Kings chapter 6 verse 15 and verse 16. 15-16 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலையிலேயே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் எஜமானை நோக்கி ஐயோ என் ஆண்டவரே என்ன செய்வோம் என்றார். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அதிகம். நல்லா கேட்கணும். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். யோசித்து பாருங்க. இந்த வேலைக்காரன் வெளியே போறான், அவன் சுத்தி வர என்ன பார்க்கிறான்? ராணுவத்தை பார்க்கிறான், குதிரைகளை பார்க்கிறான், போர் வீரர்களை பார்க்கிறான். அவன் வெளியே எட்டி பார்த்திருப்பான், அவன் எண்ணி பார்த்திருப்பான். அநேக thousands of warriors, ஆயிரக்கணக்கான யுத்த வீரர்கள் வெளியே நிற்கிறதை அவன் பார்க்கிறான். அவன் வீட்டுக்குள்ள ஓடி வரான். வீட்டுக்குள்ள பார்த்தானா அவன் எஜமானும் அவன் மாத்திரம்தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தை என்ன? பயப்படாத தம்பி, அவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இது யோசித்து பாருங்கள். அங்க 1000 பேர் இருக்கிறான், இங்க 2 பேர் இருக்கிறோம். எது அதிகம்? அப்போ ஊழியக்காரன் பொய் சொன்னாரோ? யோசித்து பாருங்க. நிறைய வாட்டி நம்ம அப்படிதான் யோசிக்கிறோம். ஏன் உடைய முட்டு வலிக்குதுயா, ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ சுகமாக்கி விட்டேன்னு சொல்றாரு. எது? ஆண்டவர் பொய் சொல்றாரா? நல்லா கேட்கணும். இந்த இடத்துல இந்த வேலைக்காரன் யோசித்திருக்கலாம், என்னையா எஜமானே, அங்க 1000 பேர் இருக்கிறோம், இங்க நம்ம 2 பேர் தான் உட்கார்ந்து இருக்கிறோம், எப்படி அதிகமா இருக்கிறீர்கள் சொல்லலாம்? என்னையா பொய் சொல்றீரா என்று அவன் மனசுல யோசித்து இருக்கலாம்.
அப்போ அதற்கு ஊழியக்காரர் என்ன சொல்றா பாருங்களேன், 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். இவன் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க பிரதர். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. சகோதரனே, எல்லாரும் கேட்கணும். இங்க 2 உலகத்தை பார்க்கிறோம். இந்த நேச்சுரல் வேர்ல்ட், ஆவிக்குரிய உலகம், 2 உலகத்தை பார்க்கிறோம். நேச்சுரல் வேர்ல்டை மாத்திரம் பார்க்கும் பொழுது அவர்கள் இருக்கிற ஜனத்தொகை நம்மை காட்டிலும் அதிகமா இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய உலகத்தை சேர்க்கும் பொழுது, ஓ ஹல்லேலூயா, நம்மோடு இருக்கிறவர்கள் அவர்களை காட்டிலும் அதிகம். ஹல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டேன், சுகமாக்கி விட்டேன் என்று சொல்லும் பொழுது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த சுகம் உண்டாய்விட்டது. It is in the spiritual realm. நல்லா யோசித்து பார்க்கணும். அநேக hundreds of years ago மக்கள் மரித்து கொண்டிருந்தார்கள். வியாதி வந்து, ஜுரம் வந்து மரித்து விட்டார்கள். ஆனா ஏன் சாவறார்கள் மக்களுக்கு தெரியல. ஒரு மனுஷன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டை தெரிந்து கொண்டான், கண்டுபிடித்தான். மைக்ரோஸ்கோப் என்று சொல்வார்கள். அந்த மைக்ரோஸ்கோப்ல அவன் வந்து இந்த செத்து போன மக்களுடைய டிஷ்யூஸை பார்க்கும் பொழுது அவன் வெறும் மனுஷர்களை பார்க்கல, ஒரு விதமான கிருமிகளை பார்க்க ஆரம்பித்தான். இந்த கிருமி கண்ணுக்கு தெரியல, ஆனால் மனுஷனுக்கு வியாதி கொண்டு வந்தது, மரணத்தை கொண்டு வந்தது. ஆனால் இந்த மைக்ரோஸ்கோப்பை வைக்கும் பொழுது இந்த கிருமிகளின் உலகத்தை அவனால் பார்க்க முடிந்தது, அதற்கு ட்ரீட்மெண்டை கொண்டு வர முடிந்தது. அதே போல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே, மகளே, நீ இந்த வேதத்தை பார்க்கும் பொழுது இந்த வேதத்தின் மூலமாக ஆவிக்குரிய உலகத்தை உன்னால் காண முடியும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற சத்தியத்தை நீ புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுது நீ அதிகாரமோடு ஜீவிக்க முடியும். சகோதரனே, சகோதரி, உன் உள்ளத்தில் இருக்கிற வல்லமை, உனக்காக கர்த்தர் செய்த ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறது. ஆதலால் தான் வேதம் சொல்லுகிறது, சகல ஆசீர்வாதங்களும் உன்னதங்களில் கிறிஸ்துவுக்குள் அவர் ஆசீர்வதித்து விட்டார். அதை விசுவாசிப்பாய். அதை விசுவாசிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கும் பொழுது அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள